வணக்கத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய கோல்டன் பக்தி டிவி சேனல் நிர்வாகத்திற்கும் என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் கரம் சிரம் தாழ்ந்து வணங்கி அயன சயன போக உறவு துறவு காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். அது மட்டுமல்ல, மீன ராசி. அப்போ சனீஸ்வரனுடைய வக்கர நிலை இந்த மீன ராசிக்கு எப்படி இருக்கும்? அப்போ சனீஸ்வரனுடைய வக்கர நிலை கும்பராசிலிருந்து எங்கே இருக்காரு? அவருடைய ராசிக்கு மீன ராசிக்கு 12ல் இருக்கார். மீன ராசிக்கு கும்பராசி 12ல் இருக்கார். அப்போ ராசிக்கு மீன ராசிலேருந்து அப்போ சனீஸ்வரர் வக்கர நிலை இருக்கும்போது நிச்சயமாக ஒரு நல்ல பலனை கொடுப்பார். மீன ராசிக்கு நல்ல பலனை கொடுப்பார். அப்போ எந்தெந்த வகையில் கொடுப்பார்? கடல் கடந்து செல்வதற்கு நிச்சயமாக ஒரு நல்ல வழியை காட்டிப்பார். ஒரு திறவுகோல், ஒரு ஞானம், ஒரு அறிவு, ஒரு தெளிவு, எல்லா வியாபாரம், நிர்வாகம், அறக்கட்டளை, அரசியல் சாசனம், பேங்க் நிர்வாகம், விவசாயம், ஜவுளி, இம்போர்ட்டு, எக்ஸ்போர்ட்டு, என்னங்க வேணும்? நீ இதை விட என்ன வேணும்? இல்லை சுவாமி, நான் போய் வியாபாரம் பண்ணுறேன், நான் போய் கான்ட்ராக்டர் எடுத்துகிறேன், அதுக்கு நான் பொறுப்பு அல்ல, அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. பார்த்தீங்களா? அதனால் தயவுசெய்து உங்களுடைய ராசிக்கு என்ன தொழில் செய்யணுமோ அந்த தொழில் செஞ்சுட்டோம். அப்படி செஞ்சு வந்தால் நிச்சயமாக இந்த சனீஸ்வருடைய வக்ரம் நிச்சயமாக குறையும். யாருக்கு? மீன ராசிக்கு குறையும். எப்படி குறையும்? மேற்கண்ட என்னென்ன தொழில் சொல்லியிருக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த தொழில். மகரத்துக்கும் கும்பத்துக்கும் ஒரே தொழில் தான், முன்னாடி நான் சொன்னது தான். தனுசுக்கு மீனத்துக்கு அதே தான். இம்போர்ட்டு, எக்ஸ்போர்ட்டு, மஞ்சள், கரும்பு, வியாபாரம், அறக்கட்டளை, இதுதான். அப்படியே கொண்டு வாங்க. அப்படி அந்த ப்ராசஸில் வந்தால் தான் உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கிட்டு நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும். உங்கள் தசாபத்தியை பார்த்து நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும். இல்லை நான் எனக்கு காலங்காலமாக நான் அதையே செஞ்சுட்டேன்னு சொன்னால் அதுக்கு பொறுப்பல்ல. ரொம்ப கவனம், எச்சரிக்கையாக இருக்கணும். ஃபைனான்ஸ், மீனராசி ஃபைனான்ஸ்காரவங்க ஃபைனான்ஸ் பண்ணலாம். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பீங்க. அன்பு, பாசம், நண்பர்கள், உறவு, கராறு, கொஞ்சம் ப்ரெஸ்டீஜு, எல்லாத்துக்கும் நீங்கள் மீனம் தானே. மீனத்தில் அவங்க தான் நிறைய இருக்காங்களே. அரசியலில் நிறைய இருக்காங்க. அரசியலில் கூகுள் எடுத்து பாருங்கள், அரசியலில் மீனத்துக்கு உள்ளவங்களும் நிறையா இருக்காங்க. அது அந்த ஃபைனான்ஸு சம்மந்தப்பட்டவங்களும் நிறையா இருக்காங்க. அந்த ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட நிறையா இருக்காங்க. மீனராசி நேருக்கு சனி வக்கரத்தினால் 10% நன்மை தான், கெடுதி இல்லை. 10% நன்மைன்னா 10% இல்லை, நார்மலாக நடக்கக்கூடியதில் 10% அதிகமான நன்மை. சமக்கிரகம் உங்களுக்கு குருவும் சனியும் சமக்கிரகம். உங்கள் ராசிக்கு 3ல் இருக்கார், அவ்வளோதான். இதனால் வரை உங்கள் ராசிக்கு 2ல் இருந்தார், உங்கள் ராசிக்கு தனகாரனாக இருந்தார், உங்கள் ராசிக்கு செல்வத்தில் இருந்தார், உங்கள் ராசிக்கு அபரிவிதமான நன்மையை கொடுக்கக்கூடிய குடும்பஸ்தானத்தில் இருந்தார். ஆனால் இப்போ எங்கே இருக்கார்? கொஞ்சம் ஒதுங்கி இருக்கார், கொஞ்சம் முயற்சியில் இருக்கார், கொஞ்சம் வெற்றி ஸ்தானத்தில் இருக்கார். அப்போ என்ன பண்ணணுமோ கொஞ்சம் முயற்சி. எப்படி முயற்சி? வெளிநாடு, ஏற்றுமதி, இம்போர்ட்டு, எக்ஸ்போர்ட்டு, ஜவுளித்துறை நல்லா பண்ணுங்க. ஜவுளி, மஞ்சள் வியாபாரம் நல்லா பண்ணுங்க. மீனராசிக்காரங்கள் எல்லாமே நல்லா பண்ணுங்க. உங்கள் லக்னாதிபதியை பார்த்துக்கோங்க. மகர லக்னமாக இருந்துடக்கூடாது. மகர லக்னத்தில் குரு நீச்சமாகிடக்கூடாது. பார்த்தீங்களா? மகர லக்னத்தில் குரு நீச்சமாகிடக்கூடாது, போச்சு. ஏன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம். 11ஆம் இடத்துல குரு நீச்சமாகிடுச்சுன்னா, ராசிநாதன் நீச்சமாயிருந்தா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் ஆய்வு பண்ணணும். லக்கணம் நல்லா இருக்கணும், ராசி நல்லா இருக்கணும், சாரம் நல்லா இருக்கணும், அட்டமாதிபதியாக இருக்கக்கூடாது, திரிகோணாதிபதியாக இருக்கணும், கேந்திராதிபதியாக இருக்கணும், கேந்திராதி தோஷமாக இருக்கக்கூடாது.
இது எல்லாம் அனுசரித்து பண்ணினால் நிச்சயமாக இந்த சனி வக்கரம் உங்களுக்கு சில நன்மைகளை கொடுக்கும். அதில் மாற்று கருத்து அல்ல. குரு உங்கள் ராசிநாதன், உங்களுக்கு எடுக்க மாட்டார். இருந்தாலும் அந்த பாவகத்தன்மையை மாற்றாமல் இருப்பதுதான் குரு. அந்த பாவகத்தன்மையை மாற்றாமல் இருக்கிறது தான் குரு. அதனால தான் உங்களுக்கு அந்த குருவினால் மத்தியம பலனும் சனி வக்கரத்தினால் ஒரு 10% நல்ல பலன் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. வழிபாடு நிச்சயம் மீனராசி நேயர்களுக்கு அன்னை உமையவள் காமாட்சி, மீனாட்சி தாயார், அங்கையர்கண்ணி. நீங்கள் மதுரைக்கெல்லாம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கும்பிடுவாங்க. ஆனால் மீனாட்சி நம்ம கும்பிட்டுருக்குறோம். அங்கே பார்த்தீங்கன்னா அதாவது வடக்கு வெளி வீதி, வடக்கு வெளி, தெற்கு வெளி, தெற்காவணி, வடக்காவணின்னு சொல்லுவாங்க. 12 மாதத்திற்குரிய பெயர்கள் தான் மதுரையில் இருக்கக்கூடிய தெரு பெயர். இது சால சிறந்தது, அது எல்லாத்துக்கும் தெரியும். நான் அதை சொல்ல வரல. வடக்கு வெளி வீதியில் உள்ள பழமையான ஆதி சொக்கநாதர், சுந்தரேஸ்வரர், அந்த சொக்கநாதர் கோயில், அந்த மீனாட்சி, ஆதி மீனாட்சி அம்மன் கோயிலில் ஒரு கோயில் இருக்குது வடக்கு வெளி வீதியில். பச்சைப்பயிறு, பாசிப்பயிறு, மரகத கற்கள், பச்சையிலே செய்யப்பட்ட நெய்வேத்தியங்கள், பாசிப்பயிறு நெய்வேத்தியங்கள், அதே மாதிரி மறிக்கொழுந்து மலர், அப்புறம் அந்த பச்சைன்னு எதோ சொல்கிறாங்க பூக்களில், அந்த மாதிரி எல்லாமே பச்சை. வர்ண மாலை, வஸ்திரம் பச்சையில், இப்படிலாம் எடுத்து கொடுத்தீங்கன்னா முதல்ல ஆயுள், தீர்க்க ஆயுள், அடுத்தது அறிவு, தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய தன்மை, அந்த அறிவு, ஞானம், தொழில் விருத்தி, தொழில் அபிவிருத்தி, தொழில் அனுகூலம், அனுகிரகம் எல்லாமே கொடுக்கக்கூடியவர் ஆதி சொக்கநாதர். தயவுசெய்து மதுரைக்கு எங்கே போனாலும் நீங்கள் எத்தனை திருப்பரங்குன்றம் பார்த்தாலும், திருமலை மகாலை பார்த்தாலும், மீனாட்சி அம்மன் பார்த்தாலும், ஆதி வடக்கு வெளி வீதியில் உள்ள அந்த ஆதி சொக்கநாதரை மறந்துடாமல் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சிறு குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு போகும்போது பேசக்கூடியவர்கள், இல்லை பேச்சு குறைவாக உள்ளவர்கள், தாமதித்து பேசக்கூடியவர்களுக்கு அந்த சிம்மக்கள் பக்கத்திலே பேச்சியம்மன் ஒரு அம்மன் இருக்காங்க. வேறு எங்கேயும் கிடையாது. பேச்சியம்மன்கிறது பியூர் அப்படிங்கிற பார்த்தீங்களா, 100% பியூர்னு சொல்கிற முதல்ல அதுக்கு தேன் வாங்கி கொடுத்து அந்த பேச்சியம்மனுக்கு தேன் அவருடைய பாதத்தில் வச்சு பேச்சியம்மனை தியானம் பண்ணிவிட்டு, பேச்சியம்மனுக்கு சங்கல்பம் பண்ணிவிட்டு, பேச்சியம்மனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தால் குழந்தைகளுக்கு பேச்சு மட்டுமல்ல, மூச்சு மட்டுமல்ல, அறிவும் சேர்ந்து ஆயுளும் சேர்ந்து வரக்கூடிய பாக்கியம் நிறைய உண்டு. அப்படிப்பட்ட மீனராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த சனி வக்கரம் நிச்சயமாக கொஞ்சம் நல்ல பலனை கொடுக்கும். குருவினால் கொடுப்பதை விட சனி வக்கரம் மீன ராசிக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். மேற்கண்ட வழிபாடுகளை கண்டிப்பாக செய்து வாருங்கள். நிச்சயமாக இந்த சனி வக்கரத்தினால் அவங்களுடைய நட்பு கிரகத்திற்கு விட அவங்களுடைய பகைப்பற்ற கிரகங்களுக்கு எதிரடை தன்மையாக இருக்கவங்களுக்கு நல்லது செய்யும். உங்களுடைய சுய சாதகத்தை கணித்து கொண்டு நீங்கள் கேள்விகளை கேட்டுக்கொள்ளலாம். தயவுசெய்து உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று கூறி இந்த பதிவினை முடித்துக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஈசனே, சிவகாமி நேசனே, எனுகின்ற தில்லைவாழ் நடராஜனே, திருச்சிற்றம்பலம், சிவசிதம்பரம், தில்லையம்பலம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.